ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும். நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகுது, இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க மை ஸ்பை த இன்டர்னல் சிட்டி படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் இந்த மை ஸ்பை அப்படிங்கிற இந்த ஃப்ரான்ச்சைஸில் வர ரெண்டாவது படமாக இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ படம் பார்க்கல அப்படின்னா அந்த படம் பார்த்தா புரியுமான்னு கேட்குற ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவலில் இந்த கேரக்டருக்குள்ளே இருக்க பாண்டிங் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான மிஷின் பண்ணாங்க அப்படிங்கிறதான் தெரியாமல் இருக்குமே தவிர, டேரெக்டாக இந்த படத்தை பார்த்தாலும் புரியுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தில் லீடிங் ரோலில் நம்ம பட்டிஷா தான் வந்து லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காப்புல. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இந்த படத்தில் வந்து நம்ம பட்டிஸ்டா வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்டாக இருக்காப்புல. அதுவுமே ரொம்ப திறமை வாக்கியாக ஒரு ஹையர் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்னே சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணுறது கிடையாது, எல்லாமே இன்டர்னல் ஒர்க் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சீஃப் கிட்ட சொல்லிக்கிட்டு இன்டர்னல் ஒர்க்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட சோஃபி அப்படிங்கிற அந்த பொண்ணு, அதாவது இவரை வந்து அவருக்கு ஸ்டெப் டாட் தான் இருந்தாலும் நம்ம சோஃபியா மேலே ரொம்ப உயிராக இருக்கிறாப்ல. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இந்த ஸ்பை ஏஜென்ட் ஆகக்கூடிய ட்ரைனிங்குமே கொடுத்துட்டு இருக்காப்ல. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அதில் பெரிய லெவலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அவள் கூட படிக்கிற ரயன் மேலே தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் வந்து அவள் ஸ்கூலில் ஒரு ட்ரிப்பு கூட்டு போகிறாங்க. அந்த ட்ரிப்புக்கு நம்ம ஹீரோ போகும்போது நம்ம சோஃபியோட ஒரு ஃப்ரெண்டான காலின் அப்படிங்கிறவரை வந்து கடத்தி வச்சுட்டு சில டிமாண்ட் வைக்கிறாங்க. அந்த காலின்கிறவர் நம்ம ஹீரோவோட சீஃப், அதாவது நம்ம ஹேங் ஓவர் படத்தில் ஃபேமஸ் ஆனார்ல, அவர் தான் இவரோட சீஃப். ஸோ அவரோட பையனை வச்சுட்டு சில டிமாண்ட்ஸ் வைக்கிறான். அந்த பையனை மீட் எடுக்கக்கூடிய ஒரு மிஷின் தான் இந்த மொத்த படமே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பயங்கரமான போரிங் சப்ஜெக்ட் தான், ரொட்டீன் டெம்ப்ளேட்டு தான் இருக்குது. அதுலேயுமே 40 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப இழுத்து ரொம்ப ஸ்லோ பேஸில் இழுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. பட் இந்த சீரியஸில் இருக்கிற நோட்டபிளான பாசிட்டிவ் அப்படின்னா, சில இடங்களில் வர அந்த ஹியூமர் சென்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலேயுமே நம்ம ஹேங் ஓவர் அண்ணாத்துக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங், அவரை இந்த கேரக்டரை வச்சு இந்த படத்தில் எப்படி யூஸ் பண்ணலாமோ அதை ஒரு சில இடங்களில் நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே ஒரு ஹியூமர் சென்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை தாண்டி பட்டிஸ்டா சில இடங்களில் ஹியூமர் சென்ஸுக்கு வந்து விளாண்டுருக்காப்ல. அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, படத்தோட ஓப்பனிங் போர்ஷனில் ஒரு 5 நிமிஷம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும். அதுவுமே ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு சொல்லி இது ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 40 என்ன படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் வரைக்கும் வந்து ஆக்ஷன் போர்ஷன்ஸே இருக்குது. பெரிய லெவலில் இல்லவே இல்லை. அதுவுமே பெரிய டிசப்பாயின்ட் தான். அதாவது பெரிய திருப்பதி லட்டு மாதிரி எதிர்பார்த்துட்டு உள்ளே போனவங்களுக்கு பேர்ச்சம்பளத்தை கொடுத்து ஏமாத்தின மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே இருக்குது. அந்த ஆக்ஷன் போர்ஷன் தான் இருக்கலே படத்தில் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு அதுவுமே போஸ்டருக்கு கிரியேட் பண்ணிட்டாங்க. வேறு ஆக்ஷன் போர்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கிறதுலே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுவுமே லாஸ்ட் 20 மினிட்ஸ் வருது. அது கொஞ்சம் விறுவிறுப்பாக போகுது. மித்தபடி இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா, படத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கேரக்டருக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங் தான் சொல்லலாம். ஸோ எல்லா தமிழ் டப்பிங்குமே நல்லா வந்து ஃப்ளூவெண்ட்டாக இருக்கிறதுனால அது மட்டும் தான் இந்த படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்கு. மற்ற எதுவுமே அதுக்கப்புறம் பட்டிஷாவும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொட்டீன் தான். பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இல்லை புதுசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் என்னோட டிசப்பாயின்ட். இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆவரேஜான ட்ராமா தான்.